வெல்கம் ஏஜே மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எண்களும் தொடர்வரிசைகளும். அதில் இருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஏபிலையும் ஜிபிலையும். இதில் பாருங்களேன், ஏபியினுடைய பொது வடிவம் எப்படி இருக்கும்னா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d ப்ளஸ் எக்ஸெட்ரா. கடைசி உறுப்பு எப்படி இருக்கும்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு இருக்கும். ஓகேயா? அடுத்து அதுவே ஜிபிலையும் பொது வடிவம் உண்டு. அது எப்படி இருக்கும்னா ஏ ஃபஸ்ட் உறுப்பாக இருக்கும். அடுத்து ஏஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸெட்ரா. கடைசி உறுப்பு என்னவா இருக்கும்னா ஏஆர் பவர் என் மைனஸ் 1 இருக்கும். செகண்ட் பாருங்க, ஏபியில் பொது வித்தியாசம் பார்ப்போம். அது டி ஈக்குவல் டு செகண்ட் உறுப்பு மைனஸ் ஃபஸ்ட் உறுப்பாக இருக்கும். அப்போ T2 மைனஸ் T1 அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் ஜிபிலையும் பொது விகிதம் பார்ப்போம். ஆர் ஈக்குவல் டு செகண்ட் உறுப்பு பை ஃபஸ்ட் உறுப்பு T2 பை T1. அடுத்து என்னாவது உறுப்பு ஏபியில் எப்படி கண்டுபிடிப்போம்னா கடைசி உறுப்பு. அப்போ Tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி இங்கே எழுதியிருக்கோம். இதுலையும் ஜிபிலையும் நமக்கு என்னாவது உறுப்பு உண்டு, அதுவும் இங்கே இருக்குது. என்னென்னா ஏஆர் பவர் என் மைனஸ் 1. அப்புறம் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் ஏபியில் பார்க்க போகிறோம். Sn ஈக்குவல் டு என் பை 2 எழுதிக்கணும். அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுவே ஜிபிலையும் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் இருக்குது. ஆர் நாட் ஈக்குவல் டு 1னா ஃபார்முலா என்னென்னா Sn ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஓகேயா? இங்கே பாருங்களேன், எல் கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது Snக்கு. Sn ஈக்குவல் டு என் பை 2 அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் போதும், ஏயையும் எல்லையும் கூட்டினா போதும், ஏ ப்ளஸ் எல். ஓகேயா? இங்கே ஆர் ஈக்குவல் டு 1ன்னு டைம்ஸ் ஏ தான் இருக்கும். அப்போ Sn ஈக்குவல் டு என்ஏ அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து பாருங்கள், எல் உறுப்புகளின் கூடுதல் ஏபியில். எல் உறுப்புகள் கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி கடைசியாக ப்ளஸ் 1 போடணும். சரியா? அடுத்து ஜிபியில் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்கலாம். இப்போ எஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். அதாவது 1 ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னே விட்டுருப்பாங்க. அப்புறம் ஆர் எதுக்கு இடையில தான் லைஸ் ஆகிட்டு இருக்கும்னா மைனஸ் 1க்கும் ப்ளஸ் 1க்கும் இடையில தான் இருக்கும். அப்போ ஏ பை 1 மைனஸ் ஆர். அவ்வளோந்தான். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். டிஃப்ரென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோ.